சின்னதாக கட் பண்ணிக்கலாம். 4 நாளாக கட் பண்ணி 5 தக்காளி வச்சாச்சுங்க. இப்போ நம்ம வெங்காயம், ஜீரக, சோம்பு, மிளகு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள்தூள், மல்லித்தூள் ஒன்றா போட்டுக்கலாம். மிளகாத்தூள் இதெல்லாம் ஒன்றா போட்டு வேக வச்சோம்னா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் முன்னாடியே வெந்துடும். இதுக்கேற்றபடி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஒரு பெரட்டிட்டு ஒரு அரை செம்பு தண்ணி ஊற்றிடலாங்க. ஊற்றி நல்லா ஒரு 4-5 விசில் வர வரையும் நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னு காட்டலாம். ஒரு 5 விசில் வரட்டும். நல்லா ஒரு 5 விசில் விட்டாச்சுங்க. எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். நல்லா தண்ணி பதமாக நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நம்ம இதை வந்து தாளிச்சிக்கலாங்க. பேன் ஒன்று வச்சுக்கலாங்க. வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும். கடுகு போட்டு தாளிச்சிக்கலாங்க. நம்ம ஏற்கனவே சோம்பு போட்டிருக்கோம், அதனால் போட வேணாம். அடுத்து வந்து வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் பச்சை வாடை போல கிண்டிக்கலாங்க. நல்லா வதக்கிட்டு நம்ம குழம்பு ஊற்றிக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டிருக்காங்க, கொஞ்சம் பத்தலை போட்டுக்கலாம். இது வந்து மாவுங்க, 1 கப்பு மாவு, இட்லி மாவு தான். கொஞ்சம் ஊற்றினா கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க. இதே ஊற்றி கலந்து நல்லா ஒரு 2 கொதி கொதிக்கட்டும். தக்காளி குழம்பு செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் வந்து இட்லி, தோசை, சாப்பாடு சூடாக இருக்க சாப்பாடு ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதுபோல் தோசைக்கும் நல்லா இருக்குங்க. நான் வந்து இன்றைக்கி நைட்டுக்கு இட்லிக்கு தோசைக்கு தான் வச்சுக்கிட்டேன். இதாங்க இன்றைக்கி வந்து கிராமத்து ஸ்டைலு தண்ணி குழம்பு, தக்காளி குழம்பு. பாய், டைமுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.